ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே வந்து செம்ம ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் மூக்குக்கும் வாய்க்கு மட்டும் கொரோனா வந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கோல்டு, என்னால் முடியல. சரி இருந்தாலும் வீடியோ போடணும்ல, அதனால் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேயே எங்கள் சிஸ்டர் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு மட்டன் எடுத்துருக்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் காலையிலேயே மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் சிஸ்டர் பசங்க வந்துட்டு மேலே வந்து விளையாடிட்டுருக்கோம். வாட்டர் பலூன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வெள்ளை தண்ணி ரப்பிட்டு நாங்கள் வச்சிட்ருந்தோம் ஒரு வேலைக்காக. இங்கே பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக தோட்டம் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் தக்காளி பறிச்சிட்டு வரதுக்கு. அதெல்லாம் இந்த சைடு தான் நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குதிரையை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் காஞ்சனா படம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்த பலூன்ல எல்லாம் நாங்கள் தண்ணி ரப்பி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ ஒரு வேலை பண்ண போகிறோம். சொரக்கா மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம அந்த சைடு போகலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வெளியில் வா அப்படின்ட்டு. அவங்களும் வர்றாங்க, அவங்களுக்கு தெரியல. மேலே போடலான்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தலை மேலேயே போட்டானா முடியல, கொஞ்சமாக தான் எகிர்னுச்சு. சரி சாப்பிட்டா கூப்பிட்டாங்க அப்படின்னு நாங்கள் உள்ளே போயிட்டோம். சாப்பாடு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா களி ஃப்ரெண்ட்ஸ். களியும் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கான் எஸ்டரு. பாருங்கள், நீங்கள் என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கன்ட்டு வெக்கம் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கான். இதுவும் சாப்பிடாதா ஃப்ரெண்ட்ஸ். களி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க எல்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னு செஞ்சு வச்சுருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெள்ளரிக்காய், அப்புறம் எலுமிச்சைப்பழம். இது வந்து என் சிஸ்டரோட சின்ன பொண்ணுக்கு போட்டுட்ருக்கான். ஏன்னா அவள் வந்து களி சாப்பிட மாட்டா, அதனால அவளுக்கு ரைஸ் மட்டும் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்ருக்கான். பாருங்கள், அவளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு அவளே ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ காட்டிட்டு எடுத்துக்கிட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பெரிய பொண்ணு வந்து களி சாப்பிடுவா, அதனால அவளுக்கு களியும் 2 பேருக்கும் போட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு போட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.